ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம். தேர்தல் முடிவு எழுப்பும் கேள்விகள். அறிமுக உரை தோழர் அகமது நதீம், மொழிபெயர்ப்பாளர். சிறப்புரை தோழர் மருதையன், இடதுசாரி செயல்பாட்டாளர். நாள் 27/6/2026 சனிக்கிழமை மாலை 6 மணி. இடம் படைப்பு அரங்கம், கோடம்பாக்கம் R2 காவல் நிலையம் எதிரில், கோடம்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக. தனியார் பள்ளிகள் என்றாலே ஒரு எதிரி மாதிரி பார்த்தாரு. தேசிய கல்விக் கொள்கை வந்ததுங்க, வந்தவனும் ஏற்க மறுத்துட்டு மாநில கல்விக் கொள்கை அறிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் கல்வி தரமே தாழ்ந்து போனதுக்கு, குறைந்து போனது இவங்க தான் காரணங்க. இந்த நந்தகுமார் ஒரு ஃபோர்ஜரி 420 ஃப்ராடு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவினுடைய மாநில தலைவர். கடந்த காலத்துல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரச்சாரம் செய்தவர். எல்லா தேர்தல்கள்லயுமே பிஜேபிக்கு வேலை பார்த்தவர். பணம் கொடுத்தால் மட்டும்தான் பண்ணாருங்க. அதிமுகவிலும் பணம் வாங்கினாங்க, இல்லைன்னு மறுக்கலைங்க. இவங்க தாங்க ரொம்ப அதிகமான கட்டணம் வாங்குது. எத்தனை ஸ்கூல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, சார் நாங்க வந்து இவங்களுக்கு 25 லட்சம் கொடுத்தோம் சார், 50 லட்சம் கொடுத்தோம் சார் அப்படின்னு. கிடையவே கிடையாது. சிபிஎஸ்இ டிபார்ட்மெண்ட் இவர் மேல ஜெனுயினிட்டி வெரிஃபிகேஷன் ஆஃப் தி சர்டிபிகேட் அமைச்சிருக்கு. இந்த விசாரணை இவர் மீது பெண்டிங் இருக்கிறது. இந்த விசாரணை 100% விசாரணைக்கு எடுக்கிற பட்சத்துல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். இவர் தான் இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு. இவருக்கு இன்னைக்கு இதுல ஜெயிலுக்கு போறதுக்கான சூழல் ஏற்பட்டு விட்டது. இவருக்கு டிவிகே அரசினுடைய தயவு தேவைப்படுகிறது இந்த நந்தகுமாருக்கு. இல்லைன்னா கம்பி எண்ண போறது உறுதி. அப்ப தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கடந்த காலத்துல ஒரு அரசின் மீது, அமைச்சர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறது இவர் தயாராகிட்டாரு. அவ்வளவுதானே. பகிரங்கமா சிபிஐ விசாரணை சொல்லுங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வரலாற்றுல இந்த 5 ஆண்டுகளில் யாருக்கெல்லாம் அங்கீகார ஆணை கொடுக்கப்பட்டதோ அந்த ஆணைய கோப்புகளை எடுத்து செக் பண்ண தெரிஞ்சது. இவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே குறைந்தபட்சம் 300 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 300 கோடி, அது இவருடைய சொத்து மதிப்பு. ஒசூர்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ், அவருடைய வீடு, நிலம், புலம் எல்லாம் பட்டியல் வாங்குங்க. தனி கமிஷன் போடுங்க. தனி கமிஷன் போட்டு இவருடைய ஜெனுயினிட்டியை வெரிஃபை பண்ணுங்க. இவர் எத்தனை ஸ்கூலுக்கு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கடந்த காலத்துல பண்ணி கொடுத்திருக்காருன்னு லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுங்க. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்று நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். ஆட்சி மாறிடுச்சு, தூய சக்தி அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேக்கா அதற்கான முதற்படியை தொடங்கி இருக்கிறதாக சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, சமீபத்துல சட்டமன்றத்துல நம்ம பார்த்தோம், பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்டாக பல பணம் வந்து அங்க கொடுக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை சட்டமன்றத்துல முதல்வரே வச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, பள்ளி கல்வித்துறை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவுல லஞ்சம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வெளிப்படையாக கொடுத்தவர்களே வந்து பேட்டி கொடுக்குறாங்கன்னு கூட கொடுத்தவர்கள்னா. ஆமா, யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனையை அனுபவிச்சாங்களோ அவங்க பள்ளி பிரைவேட் ஸ்கூல்ஸை ஓன் பண்ணக்கூடிய முதலாளிகள் வந்து சொல்றாங்க. அவங்களே வந்து நாங்க NOC வாங்குறதுக்கு சங்கங்கள் தனிநபர்கள் கூட பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக NOC கொடுக்கறதுல பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 35 லட்சம் வாங்கியிருக்காங்க, 50 லட்சம் வாங்கியிருக்காங்க. இதை வந்து நாங்க தொடர்ச்சியாக அது வந்து ஒழிக்கப்பட்டுருச்சு டிவிகே கவர்மெண்ட் வந்த பிறகு அப்படின்ற ஒரு அலிகேஷனை வச்சிருக்காங்க. குறிப்பாக நந்தகுமார் அப்படின்ற ஒருத்தர், ஒரு சங்கத்தினுடைய தலைவர், அவர் வெளிப்படையாகவே சொல்றாரு. சிபிஐ ரைடு வரைக்கும் அவர் சொல்றாரு, அன்பில் மகேஷ் வந்து விசாரிங்க, சிபிஐ ரைடு நடத்துங்க, அவ்வளவு பணம் வந்து இதுல புழங்கப்பட்டிருக்கு, வரக்கூடிய கவர்மெண்ட் வந்து இதை சரி பண்ணணும், அவங்க மாத்திரன்றதை சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் முறைப்படுத்தப்படும்ன்றத சொல்லியிருக்காங்கன்ற சொல்றாரு. ரொம்ப வெளிப்படையாக கடந்த ஆட்சியின் பொழுது பண பரிவர்த்தனை, லஞ்சம் அப்படின்னு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? 300 கோடி இல்ல 400 கோடின்னு கூட தான் சொன்னாங்க ஒரு சேனல்ல. மேல போட்டது வந்து அப்படிதான் போட்டாங்க. வாய் எதை வேணாலும் பேசும், நாக்களை எலும்பு இல்ல, எதை வேணாலும் இவங்க சொல்லிட்டு போகலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதை சொன்னது யார்? பிரதானமாக இதை பற்றி பேசி இருக்கக்கூடியவர் நந்தகுமார். அவரு கூட இருந்தவங்களும் பேசினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா பிரதானமா இதை யார் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நந்தகுமார் தானே பேசுறாரு. 2 விஷயம் கேட்கிறேன். யார் இந்த நந்தகுமார்? அசோசியேஷன் தலைவர். தமிழ்நாட்டில் எத்தனை அசோசியேஷன் இருக்கு? 20க்கும் மேற்பட்ட அசோசியேஷன் இருக்கு. அதுல ஒரு அசோசியேஷனுடைய தலைவர் நந்தகுமார். இந்த நந்தகுமார் வெறும் அசோசியேஷனுடைய தலைவர் மட்டுமா? கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவினுடைய மாநில தலைவர். கடந்த காலத்துல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரச்சாரம் செய்தவர். எல்லா தேர்தல்கள்லயுமே பிஜேபிக்கு வேலை பார்த்தவர். அரசியல் இருக்கக்கூடாதா நீங்க கேட்பீங்க, இருக்கட்டும், அது அவருடைய கருத்து. தனிப்பட்ட முறையில் இந்த நந்தகுமார் இந்த குற்றச்சாட்டை சொல்லுவதற்கு தகுதியானவரா அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 100% கிடையாது. இந்த நந்தகுமார் ஒரு ஃபோர்ஜரி 420 ஃப்ராடு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னுங்க இப்படி சொல்றீங்க?
அவர் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் கேட்கிறேன், நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் அணியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர், கடந்த காலத்துல இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு இருந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா அப்பவே நேரா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கோ சிபிஐக்கோ போய் ஒரு பெட்டிஷன் வச்சிருந்துருக்கலாம்ல. ஆளுங்கட்சி நீங்க தானே மத்திய அரசுல தொடர்ந்து இத்தனை வருஷமா இருந்துகிட்டு இருக்கீங்க, ஏன் பெட்டிஷன் அங்க கொண்டு போய் கொடுத்துருக்கிறது? இல்ல இப்போ சொல்லக்கூடியவர் எல்லாருமே அந்த அசோசியேஷனை சார்ந்தவர்கள், அவர் சார்ந்தவர்கள் தானா? ஏன்னா நிறைய பேர் நிறைய இடங்களை சொல்றதை பார்க்க முடியுது. ஒருத்தர் பிரதானமா அவரும் அவருடைய சங்கத்தினர் தான் இதை சொல்றாங்க. நான் சில சங்கத்தோட பெயர்கள், சில சங்க தலைவர்களுடைய பெயர்கள் சொல்றேன். அவங்க எல்லாம் பிரிடாமினா வெல் நோன் பீப்புள் இந்த சொசைட்டி. ஸ்கூல்ஸ் மத்தியில விஜயகுமார்னு ஒரு சங்க தலைவர் இருக்காரு சென்னையில, நீங்க மீசை மனோகரன் இருக்காரு, மார்டின் கென்னடின்னு இருக்காரு, அரசகுமார்னு இருக்காரு, ஆறுமுகம்னு இருக்காரு, மனோகரன் இருக்காரு, பிரேம் சங்கர்னு இருக்காரு, போஸ்னு இருக்காரு, இன்னும் அப்படியே பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். ஒரு பெரிய தலைவர்கள், பெரிய சங்கத்தினுடைய 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கிற இடத்துல இந்த நந்தகுமார் மட்டும்தான் இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. இந்த நந்தகுமாரை ஏன் நான் ஃப்ராடு, 420 ஃபோர்ஜரின்னு சொல்றேன்னா, இது அவருடைய ஸ்கூலுக்கான என்ஓசி அண்ட் ரெக்கக்னிஷன் சர்டிபிகேட், இது ரெண்டையும் சிபிஎஸ்சிக்கு அப்லோடு பண்ணணும். இவரே ஃபோர்ஜரி பண்ணி, கமிஷனருடைய கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணி, அபிஷியலா வாங்கப்படாத ஒரு சர்டிபிகேட்டை வெறும் கட் காப்பி பேஸ்ட்ல ஸ்கூலினுடைய பெயரை மட்டும் மாத்தி அப்லோடு பண்ணியிருக்காரு. இது என்ன ஆதாரம் இருக்குன்னா, அதான் இது ஆதாரம். இதை நான் சொல்றதுக்கு முழுமையா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இதை அப்லோடு பண்ணதோட விளைவு, ஏன்னா ரெண்டுலயும் ஒரே கையெழுத்து வரும், ஒரே மாதிரி ஸ்டிக்கர்ல கட் பண்ணி ஒட்டுன மாதிரி கமிஷனருடைய கையெழுத்து இருக்கும். ஸ்கூலோட பேரு இந்த ஃபாண்டோட ஒத்து போகாது. இது ரெண்டையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த விசாரணை கரெக்டா ஆட்சி முடிவதற்கு 2 மாதங்கள் முன்பாக ஒன்றிய அரசிலிருந்து வெரிஃபிகேஷனுக்கு தரப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஜெனியூனிட்டி வெரிஃபிகேஷனுக்கு ஒன்றிய அரசு இதை அனுப்பி இருக்கிறது. யார் அனுப்பியிருக்கா? சிபிஎஸ்இ டிபார்ட்மெண்ட் இவர் மேல ஜெனியூனிட்டி வெரிஃபிகேஷன் ஆஃப் தி சர்டிபிகேட் அனுப்பிச்சிருக்கு. இந்த விசாரணை இவர் மீது பெண்டிங் இருக்கிறது. இந்த விசாரணை 100% விசாரணைக்கு எடுக்கிற பட்சத்துல என்ன முடிவா இருக்கும்? கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், ஃபோர்ஜரி டாக்குமெண்ட், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். இதற்காக பல ஆண்டுகள் அவர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆகுமா? ஒரு ஸ்கூல் நடத்துற அசோசியேஷனோட தலைவர் இவ்வளவு பெரிய ஃப்ராடு, இவர் தான் இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு. சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதான் கேள்வி. இப்ப இவ்வளவு ஒரு குற்றம் செய்யக்கூடிய இது நான் இப்ப வெளியே சொல்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப நான் வெளியே இருக்கின்றது அவருக்கு தெரியாதா, இல்ல இது ஓப்பனா இருக்கின்றது? இதுதான் கரெக்டான கேள்வி. இப்ப தற்போது இருக்கக்கூடிய அரசு இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அப்ப இந்த அரசை ப்ளீஸ் பண்ணணும், இந்த அரசுக்கு சாதகமா பேசணும். இவங்களுடைய ஃபோர்ஜரி பண்ணது அப்படின்றது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பைபாஸ் பண்ணி இதை பண்ணிருக்காரா? கடந்த காலத்துல சென்ட்ரல் தமிழ்நாடு கவர்மெண்டோட என்ஓசியை தான் இவர் ஃபோர்ஜரி பண்ணி ரெடி பண்ணி இவர் அப்லோட் பண்ணணும் சிபிஎஸ்இ அப்ரூவலுக்கு, இவரோட ஸ்கூலுக்கு. ரைட். இதை சிபிஎஸ்இக்கு அப்லோட் பண்ணிட்டாரு. யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆவணமா கொடுக்க வேண்டிய அப்ரூவலை அவரே செஞ்சுக்கிட்டாரு. அபிஷியலா அப்ரூவல் வாங்கினாருன்னா வாங்கவே இல்லை, இவரே ஃபோர்ஜரி பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டாரு. ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த விளக்கத்தோட சேர்த்து சொல்றேன். இதுல என்ன போட்டிருக்கு? கே நந்தகுமார் ஐஏஎஸ், டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். கையெழுத்து யார் போடுறா? கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். என்னங்க இது? இந்த கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கையெழுத்தையும் இது ரெக்கக்னிஷன். இந்த ரெக்கக்னிஷன்ல இந்த ஃபாண்ட் பாருங்க, ஸ்ரீ சங்கரா பப்ளிக் ஸ்கூல் தனியா தெரியுதா? இந்த ஃபாண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? இங்க ஸ்கூலோட பேர் வருதா? ஸ்ரீ சங்கரா பப்ளிக் ஸ்கூல் அட்ரஸ். இது மட்டும் தனியா கட் பண்ணி ஒட்டினது ஃபாண்ட் டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த சிக்னேச்சர் ரெண்டையும் எடுத்து வச்சு பாத்துக்கலாம். கட் பண்ணி ஒட்டி வச்சது தெளிவா தெரியுதா? ஃபார் போட்டு தேதி போட்டு என்னைத்து தேதிக்கான சர்டிபிகேட். நீங்க இது 2022க்கான கையெழுத்தான். எது இந்த கையெழுத்து? இந்த ஸ்கூல் எஜுகேஷன் என்ஓசி 2020க்கானத எப்ப 2022ல கையெழுத்து போட்டுருப்பாரா கமிஷனர்? டைரக்டர் தானே கையெழுத்து போடணும். கமிஷனர் எங்க இருந்து கையெழுத்து போடுறாரு? ஒழுங்கா பண்ணலையா? அவ்வளவுதான். சரி, இவருடைய பின்புலத்தை இப்ப விசாரிச்சோம். ஏன்னா எங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய அசோசியேஷன்ஸ் வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க கோரிக்கைகளை வைப்பாங்க, அதற்குண்டானதை கேட்டுக்கிட்டு அவங்ககிட்ட அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இப்ப இவர் மீது நாங்க விசாரிக்க வேண்டிய கட்டாயம் வருது. ஏன்னா இவர் தொடர்ச்சியா அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அது ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்புல இருக்காரு, ஒரு மாநில தலைவராக வேற இருக்காரு, ஒரு கல்வியாளர் பிரிவில் முழுக்க இவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி 420 இருக்காரு. விசாரிக்கும் பொழுது இவருக்கு மட்டும் இந்த ஃபோர்ஜரி வேலையை செஞ்சுக்கல, இவருக்கு வேலையே இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மற்ற ஸ்கூலுங்களுக்கு கொடுக்கறது. அப்ப இவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்களுக்கு
நான் என்ஓசி வாங்கி தரேங்கிற பேர்ல ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அந்தந்த ஸ்கூலுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பதறாங்க. குற்றச்சாட்டுக்கு நீங்க உறுதியா நாங்க கேட்கறது என்னன்னா, அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்ப பதறாங்க. இப்ப நாங்க கேட்கறது என்னன்னா, இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசு இதை வெரிஃபை பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி இந்த கடந்த 5 ஆண்டுகளை இவருடைய காலகட்டத்தில் இவர் அசோசியேஷன் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல்கள் எல்லாத்துலேயும் இவர் கொடுத்த சர்டிபிகேட்ஸை வெரிஃபை பண்ணணும். சொந்த ஸ்கூலுக்கே இவர் வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்றவரு. ஏன்னா இவருக்கு தொழிலே அதுதான். அதை பண்ணிட்டு எப்படி வந்து இந்த கிளைம் வைக்கிறாருன்னு கேக்குறேன். அவரே ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்றாரு. அததான் சொல்றேன். தாவேகா அரசை ப்ளீஸ் பண்றதுக்காகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களோட ப்ளீஸ் பண்றதுக்காகவும் இது நடந்திருக்கு அப்படிங்கிற ஐயப்பாடு வருது இல்லையா? ஏன்னா சிபிஎஸ்இ நீங்க ஒரு பாதுகாப்புக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஃப்ரீயா நாங்க கொடுத்தோம்னு ராஜ்மோகன் கிளைம் பண்றாரு. ரினிவல்லாம் கொடுத்தோம்ங்கிறாரு. நான் சொல்றேன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 7 மண்டலங்களுக்கும் டிராவல் பண்ணி கடந்த 5 ஆண்டு காலத்துல ஃப்ரீயா தானே ரினிவலையும் ரெக்கக்னிஷனையும் கொடுத்தாரு. ஒவ்வொரு மண்டலமா நேரா போய் சேலம் மண்டலம், மதுரை மண்டலம், திருநெல்வேலி மண்டலம், இப்படி எல்லா மண்டலங்களுக்கும் போய் நேரடியா ஸ்கூல் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தது தானே. அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி கம்ப்ளைண்ட் இருந்தது அப்பவே கம்ப்ளைண்ட் வந்திருக்கும்ல. எல்லா சங்கங்களும் ஆட்சியில இருந்தீங்க அப்போ எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்றதுல பாரதிய ஜனதாவினுடைய ஒரு மாநில தலைவரா இருக்கீங்க, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்ன சார் பயம்? யூனியன் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துறாதா என்ன? போலீஸ் போர்ஸோட இன்னொரு குற்றச்சாட்டை அபாண்டமா சொன்னாங்க. டிபிஐ வளாகத்துக்குள்ளேயே வச்சு காசு வாங்கினாங்கிறாரு. தனியா நீங்க ஒரு ஆபீஸ் வச்சிருந்தீங்க, அவங்களுடைய பிஏ தனி ஆபீஸ், டி நகர்ல ஒரு ஆபீஸ் இருந்தது, வேற ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ் இருந்தது. அதான் சொல்லுங்க, பணம் வாங்குவதற்கான அந்த இடம் இல்ல. அவரு என்ன சொன்னார்னா, டிபிஐ வளாகத்துக்குள்ளேயே ஒரு அலுவலகம் வச்சு அங்கேயே காசு வாங்கினாங்கன்னாரு. நான் அந்த உச்சகட்டத்துக்கே போயிடுறேன். டிபிஐ வளாகத்துல இருந்தது யாருடைய ஆபீஸ்? பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவருடைய ஆபீஸ். வேற எங்க இருக்கும் அந்த ஆபீஸ்? அவர் வாங்கினாருன்னு சொல்லுங்க. ஏங்க இது என்ன டிபிஐக்குள்ள வச்சு வாங்குறவாங்களா? அப்படி வாங்குறதா இருந்தாலும் அந்த அடிப்படை அறிவு கூடவா இருக்காது? பொய் சொல்லணுங்கிறதுக்காக அப்படியே அந்த குரூப் அப்படியே செட்டா போய் சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குல்ல. அப்ப டிபிஐ வளாகத்துக்குள்ள தினைக்கு 100கணக்கான ஏங்க பள்ளி கல்வித்துறையில நீங்க பெற்றோர் ஆசிரியர் கழகம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை பராமரிக்கிற வேலை அந்த நிறுவனத்துது. அது அரசால் நியமிக்கப்படுகின்ற ஒரு பதவி, ஒரு பொறுப்பு. பார்க்க 100 பேர் வரத்தாங்க செய்வாங்க. யார் வந்தாங்க? பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் வந்தாங்க. ஸ்கூலுக்காரங்க வந்து இவங்ககிட்ட பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்களா? அப்படி எந்த நிகழ்வாக இருந்துச்சா? இருந்து அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே. சரி, இப்போ கூட நாங்கள் கேட்குற எத்தனை ஸ்கூல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சார், நாங்கள் வந்து இவங்களுக்கு 25 லட்சம் கொடுத்தோம் சார், 50 லட்சம் கொடுத்தோம் சார் அப்படின்னு? கிடையவே கிடையாது. இவருக்கு இன்னைக்கு இதுல ஜெயிலுக்கு போறதுக்கான சூழல் ஏற்பட்டு விட்டது. இவருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய தயவு இப்பொழுது தேவைப்படுகிறது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு. டிவிகே அரசினுடைய தயவு தேவைப்படுகிறது இந்த நந்தகுமாருக்கு. இல்லைன்னா கம்பி எண்ண போறது உறுதி. அப்ப தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கடந்த காலத்துல ஒரு அரசின் மீது, அமைச்சர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இவர் தயாராகிக்கிட்டாரு. அவ்வளவுதானே. இன்னொரு ஈஸியான விஷயத்தையும் சொன்னாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லி நீங்க சிபிஎஸ்இ அழுத்தி சொல்றீங்க. ஏன்னா இருமொழி கொள்கையை மெட்ரிக் ஸ்கூல்ஸ்ல கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும் சமச்சீர் கல்வியில. ஆனா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல மும்மொழி கொள்கையை ஜூலைல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல நாங்க அதை பண்ண மாட்டோம்னு சொன்னாரா? தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான், தமிழுக்கு தான் முதல் உரிமை அப்படின்றத. அப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் கடுமையான உத்தரவு போட்டிருக்காரு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அப்ப அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நீங்க விளம்பரப்படுத்துற வேலையை இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இப்ப செஞ்சிருக்காரு. நான் வைக்கிறேன் குற்றச்சாட்டு. இதற்குள்ள அதுவும் இருக்குன்னு. ஆமா. அப்ப சிபிஎஸ்இ நீங்க குற்றச்சாட்டா நீங்க வந்து லிபரல் பண்றோம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நாளைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதை எதிர்த்து வருவாப்ல. தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எதிர்த்து மத யானை புத்தகம் எழுதுனது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அந்த கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையில திராவிட மாடல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்ப்பாங்க. நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம இந்த இம்ப்ளிமெண்டேஷன் லிபரல் பண்ண சூழ்நிலையில திமுக வந்து நின்னுச்சுன்னா இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னு குற்றச்சாட்டை வைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்றீங்க. பல அமைச்சர்கள் இருந்தாங்க, பல துறைகள் இருந்தது. பள்ளிக்கல்வித்துறை குறிவைக்கப்பட்டதற்கான காரணம் அல்லது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிவைக்கப்பட்டதற்கான காரணம் இதுதான். ஆமா, வேற எந்த காரணமும் இருக்க முடியாது இல்ல. இந்தி திணிப்பை ஆமா
இந்திய திணிப்பு மட்டும் இல்ல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை சிபிஎஸ்சியில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது இல்ல, சிலபஸே மாறுது இல்ல. அப்ப நாளடைவில் என்ன ஆகும்? அரசு பள்ளியில் மூடு விழாவுக்கான தொடக்க விழாவை நீங்க சிபிஎஸ்சிக்கு ஃப்ரீயா கொடுத்தோம்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன புதுசா கொடுத்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. நாங்களும் ஃப்ரீயா தானே கொடுத்தோம். 7 மண்டலங்கள்ல கோயில்ல கொடுத்தோம். புதுசா என்ன சாப்பாடு போட்டு கொடுத்தாராம். இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு ஒரு பதிவு போடுறாரு, 2 நாள் முன்னாடி ஒரு பதிவு போட்டாரு. அவரும் இதே பிரச்சனையை சந்திச்சன்றத போட்டிருக்காரு. எங்கீங்க நீங்க சந்திச்சீங்க? நீங்க நடத்தினது கலைவாணி ஏதோ போட்டிருந்தா, நீங்க நடத்தினது ஓபன் ஸ்கூல், நேஷனல் ஓபன் ஸ்கூல். யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவல் இருந்தா போதும், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் உங்களுக்கு தேவையில்ல. அந்த விஷயத்த இன்னைக்கெல்லாம் எடுத்து பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு சொல்றாரு, என்னுடைய நண்பருக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது, டிடிசிபி அப்ரூவல் வாங்குவதில் அவருக்கு சிரமம் ஏற்பட்டது, அந்த தகவலை தான் நான் தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பேக் அடிச்சு பேசுறாரு. இன்னொரு கருத்தையும் சேர்த்து பதிவிடுறேன். நீங்க ரெகுலர் ஸ்கூலுக்கு நீங்க அப்ளிகேஷனே நீங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கல, இன்னைக்கு மதியம் வரைக்கும் கொடுக்கல. ஆன்லைன் போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணல. ஸ்ரீதர் வேம்பு சாருக்கு நேரடியா நான் கேட்கிறேன், ஆன்லைன் போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணல, நீங்க பிசிக்கலா போய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல சிஇஓ ஆபீஸ்ல நீங்க இதுவரைக்கும் கொடுக்கல. இவ்வளவு பிரச்சனைகள் வந்து எல்லாரும் ஸ்ரீதர் வேம்பு அவர்களை கேள்வி கேட்ட உடனே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடவுள், இன்னைக்கு சாயந்தரம் அவசரமா போய் ஒரு ப்ரொபோசலை நீங்க சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க. லேண்ட் அதுலயும் நீங்க என்ன சப்மிட் பண்ணல, நீங்க லேண்டை சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ஒப்படைக்கணும். அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தான் இதுக்கு எலிஜிபிள் ஆகும், அதுதான் இதுக்கான ப்ரொசீஜரு. அப்ப லேண்டை நீங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு நீங்க ஒப்படைக்காம எப்படி அந்த அப்ரூவல் நீங்க பேப்பர் சப்மிட் பண்ண முடியும்? பேப்பர் ஸ்ட்ரைட்டா ரிஜெக்ட் தான் ஆகும். அப்ப எங்க சார் ஸ்ரீதர் வேம்பு சார் நீங்க அப்ளை பண்ணி எங்க சார் ரிஜெக்ட் ஆச்சு? கடந்த காலத்துல உங்கள்கிட்ட யார் சார் டிமாண்ட் வச்சது? நீங்க யூனியன் கவர்மெண்ட், ஆமா, சிபிஎஸ்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிகப்படுத்துவதற்கான ஒரு நோக்கம். கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இவ்வளவு கரப்ஷன் பண்ணினாங்கன்னு பொய்யா ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே வந்ததுல நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அவரும் சப்போர்ட் சேர்றாரு. ஏன்னா அவங்களாம் வாய்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு பெரிய மனிதர்கள், வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீதர் வேம்பு வந்து நிறைய கல்வி ஃப்ரீயா கொடுக்குற. நீ என்ன சும்மா கொடுக்குறீங்களா? 2% நீங்க வந்து கார்பரேட் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கு உங்க கார்பரேட் நிறுவனத்தினுடைய வருமானத்துல. அந்த 2%ல நீங்க வந்து ஸ்பெண்ட் எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாங்கிறதுக்காக, அந்த ஸ்பெண்டிங்காக தான் நீங்க ஸ்கூல் வச்சிருக்கீங்க. நீங்க அடிப்படையிலேயே வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க இதை பண்ணல. ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டவங்க சொல்றாங்களே சார் தனியார் பள்ளிகள். நான் வந்து வாழ்றதே ரொம்ப கஷ்டம். இதை சொன்னவர்கள் நான் கேட்கிறேன். நான் இன்னும் மற்ற அசோசியேஷன் தலைவர்கள்லாம் சொன்னல, அவங்க எல்லாம் யாருமே வந்து ஏன் சார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நான் கேட்கிறேன், ஸ்கூல்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. நான் தான் சொல்றேனே, பயப்படுறாங்களா இவரு சார்? நந்தகுமார் ஏன் சார் பயப்படணும்? கல்வியாளர் பிரிவினுடைய மாநில தலைவர், பிஜேபி வந்து பேசுறாரு. அவரு சிபிஐல போய் இன்னைக்கு சொல்ற ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கணும்லன்னு கேட்கறேன். நீங்க டாஸ்மாக் உள்ள போய் ரைடு பண்ணீங்கல்ல, அது மாதிரி அப்பவே வந்திருந்தா இப்படிலாம் வாங்கிட்டு இருந்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நேரா உள்ள வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப இன்னைக்கு இந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கிறதுக்காக தேவைக்கு ஆதரவு நிலைக்கு அவங்களுக்காக நீங்க இந்த ரோலை பிளே பண்றீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸை லிபரலைஸ் பண்ண போறோம்ங்கிறதுக்கான அட்வான்ஸ்டு சிக்னல் தான் யாரு? நம்முடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதை பயன்படுத்துகிறார். இதோட ஒரு கொடுமையான விஷயம், இந்த ஸ்கூல் இருக்குல்ல சங்கரன், இந்த ஸ்கூல் எப்படி நந்தகுமாருக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த இடம் சங்கர மடத்தினுடைய கோயில் இடம். சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினருக்கு சங்கராச்சாரியார் அவர்கள் லீஸ் போட்டு கொடுக்குறாரு இந்த இடத்த ஸ்கூல் நடத்திக்கிறதுக்கு. அந்த ஸ்கூல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபேன் மேல இருந்து உடஞ்சு விழுந்து ஒரு குழந்தை இறந்து போகுது. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நந்தகுமார் உள்ளே போகிறார். உள்ளே போன நந்தகுமார், ஸ்கூல் எல்லாம் இனி உங்களால் நடத்த முடியாது, பப்ளிக்ல பயங்கர பிரச்சனை இருக்கு, கம்முன்னு வாடகைக்கு விட்டுருங்கன்ட்டு வாடகைக்கு பேசி அந்த ஸ்கூலை எடுத்துக்கிட்டாரு. வாடகையும் கட்டலை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு, ஏங்க நாங்கள் அறக்கட்டளைக்கு அங்கே ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்குங்க, வாடகை கட்ட வேண்டியது இருக்குங்கன்னா அதெல்லாம் லீஸ் எல்லாம் என் பேருக்கு நான் மாற்றிக்கிட்டேன், உங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்கள வெளியேற்றிட்டு அந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி அந்த பள்ளிக்கூடத்தை அபகரிச்சதும் இந்த நந்தகுமார். சரி, இந்த ஒரு ஸ்கூல் நடத்துகிற நந்தகுமாருக்கு இவர் ஒரு சாமானியர் தான், ஒன்றும் பெரிய அரசியல், அதாவது பெரிய தொழில் பின்புலம்லாம் இல்லை. இவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே குறைந்தபட்சம் 300 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 300 கோடி, அது இவருடைய சொத்து மதிப்பு. ஒசூர்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸு, அவருடைய வீடு, நிலம், புலம் எல்லாம் பட்டியல் வாங்குங்க, தனி கமிஷன் போடுங்க. தனி கமிஷன் போட்டு இவருடைய ஜெனுயினிட்டியை வெரிஃபை பண்ணுங்க. இவர் எத்தனை ஸ்கூலுக்கு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கடந்த காலத்தில் பண்ணி கொடுத்துருக்காருன்னு லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுங்க. இவர் அசோசியேஷன்ல இருக்க சங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுங்க. இவர் சொத்து எப்படி சேர்ந்துச்சுன்னு கணக்கு கேளுங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாராம். நான் சந்தா கணக்கு எழுதி எல்லாம் கையெழுத்து போட்டு ரசீது வச்சிருக்கேன், அதுல வந்துதான் அந்த சொத்தெல்லாம் வாங்கினேன்னு சொல்லுவாராம். ஏயா, சந்தா பேப்பரை வச்சு நீ காசு வாங்குறேன்னு சொல்லி சொன்னா சொத்து யார் பேர்ல வாங்கணும்? சங்கத்து பேர்ல தானே வாங்கணும்.
எப்படி இந்த சொத்து எல்லாம் வந்து உன் தனிப்பட்ட பேர்ல வந்துச்சு? சந்தாவும் இவ்வளவு ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. அவ்வளவு ரசீது கையெழுத்து போட்டு நான் வச்சிருக்கேன், கணக்கு காட்டிக்குவேங்கிறாராம். ஏங்க, எந்த தொழிலும் செய்யாத ஒரு நபர் வெறும் இந்த மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட், இப்படி ஒரு சங்கம், இந்த அசோசியேஷன்ல இருக்கிறவங்க நான் என்ஓசி வாங்கி கொடுத்துட்றேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆபீசருக்கு இவ்வளவு செலவாச்சு அவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லி அவர் வாங்கினதை மறைக்கிறதுக்காக கூட இந்த குற்றச்சாட்டை சொல்லலாம்ல. எல்லாம் நான் அங்க கொடுத்துட்டேன், வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு, இந்த பணத்தை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த போய் குற்றச்சாட்டை வச்சிருக்கலாம்ல. இதெல்லாம் விசாரணை வரும்போது எங்கன்னா அங்க கொடுத்தேன்னு சொல்லிடலாங்கிறதுக்கா? இதற்காக தான் என்ன பண்ணலாங்கன்னா, கடந்த காலத்துல எல்லா ஸ்கூல்ஸும் நேரா வந்துதான் ஆர்டர் வாங்கிட்டு போகணும். திமுக வாங்கியிருக்கவே வாங்கலையா? காசே வாங்கலையா? திமுக வாங்கவில்லை. அவங்க முன்வைக்கிற கேள்வி அப்படின்றது அதுதான், வாங்கவில்லை. நீங்க வாங்கின ஆதாரம் நீங்க கொடுக்கணும், யார் யார் கொடுத்தாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்ப நான் சொல்றேன்ல, ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் எவிடன்ஸ் காட்டுறேன்ல, இது மாதிரி ஒரு இடத்துலயாவது நந்தகுமார் எவிடன்ஸ் கொடுத்துருக்காரா? இந்த ஸ்கூலு இந்த இடத்துல நாங்க வாங்கின வீடியோ பாருங்க, இவர்கிட்ட நான் பணம் கொடுக்குற வீடியோ, இல்ல நான் இவர்கிட்ட பேசும்போது ரெக்கார்ட் பண்ண ஆடியோ, கடந்த காலத்துல அந்த தேதி இட்டது, இவ்வளவு பணத்தை நான் கொடுத்ததுக்கான ஆதாரம், இவ்வளவு பணம் செல்ஃப் போட்டு எடுத்தது, இந்த நிறுவனம் கொடுத்துச்சுன்னு சொல்லி நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன், இல்ல நான் கொடுத்தேன் யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல, ஆதாரம் இருக்கணும்ல. ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லி சொன்னா நீங்க 19 நீங்க ஒருத்தரை பத்தி நீங்க பேசிட்டு விட்டு நகர்ந்துருவீங்களா என்ன? அப்ப எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுதெல்லாம். இது மட்டும் இல்ல, இவர் எப்பயிலிருந்து இந்த வேலையை செஞ்சிருக்காருங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு நேத்துல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மாண்புமிகு இன்றைய அமைச்சர், அவர் அமைச்சரா இருந்த காலத்துல இருந்து, அவருக்கு பிறகு அண்ணன் வீரமணி அவர்கள் அமைச்சர், வீரமணி அவர் பேரையும் சொல்றாங்க. ஆமா, இப்ப இவங்க எல்லாத்துக்கிட்டையும் என்னன்னு சொல்லி தெரியுமா காசு அட்டையை போட்டாரு? லெஸ் லேண்ட் ஸ்கூல்ஸ் அப்ரூவல்னு ஒன்று இருக்கு, அதையெல்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல இவங்க அசோசியேஷன்ல சேர்ந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் தனியா ஒரு வசூல் பண்ணி இதுக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சு வச்சதே யாரு? இந்த நந்தகுமார் தான், வேற யாரும் இல்லை. இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சது பள்ளிக்கல்வித்துறையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்த பிறகு அல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்த பிறகு இது மாதிரியான சங்கங்கள் இந்த மாதிரியான வேலைகளை மொத்தமா 19 ஸ்கூல்களுக்கு அப்ரூவல் வாங்குறதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது. எந்த ஸ்கூலா இருந்தாலும் நேரா வந்து டைரக்டரை பாருங்க, ஜாயிண்ட் டைரக்டரை பாருங்க, உங்க அப்ரூவல்ஸ் பேப்பரை ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு போங்க, சங்கமா வந்து இந்த 5 ஸ்கூலுக்கு கொடுங்க, இந்த 10 ஸ்கூலுக்கு கொடுங்க அப்படின்னு நடந்தது கிடையாது. அப்ப இந்த நந்தகுமார் கடந்த 5 ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டவர். ஏன்னா இந்த மாதிரி சங்கங்களை என்கரேஜ் பண்ணாததுனால லாபி பண்ண முடியாது, அமைச்சர் அனுமதிக்கல. யாரா இருந்தாலும் அந்த ஸ்கூல்காரங்க நேரா வந்து அப்ரோச் பண்ணி வாங்கிட்டு போட்டோம், டைரக்டர்ஸ் பாருங்க, நீங்க பேப்பர் கிளியர் பண்ணி கொடுங்க, குவரிஸ் இருந்தா கிளியர் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் அவங்க ப்ராப்ளம் நான் தலையிட முடியாது, கரெக்டா இருந்தா கொடுங்க சார், எல்லாம் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லி தானே வச்சிருந்தாங்க. அப்ப என்ன யோகியதை இருக்கு இந்த நந்தகுமாருக்கு முதல்ல இது மாதிரி பேசுறதுக்கு? இந்த நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா? உங்களோட தரப்புல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போறோம். எங்க தரப்புல இருந்து இதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக நாங்க எடுக்கத்தான் போறோம். இதற்கான கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் ரைஸ் பண்ணிட்டோம். வருகின்ற இந்த அடுத்த ஒரு வாரத்துல நந்தகுமார் மீது கடுமையான நடவடிக்கை தேவைப்படுகிறது. அவர் ப்ரூவ் பண்ணும், தனி கமிஷன் நந்தகுமார் மேலேயே விசாரணை நடத்தணும், சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை செய்யப்படணும். ஏன்னா அவருடைய ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை காட்டிட்டேன், அவர் லீஸ் டாக்குமெண்ட், அவர் நடத்துற ஸ்கூலுக்கே லீஸ் டாக்குமெண்ட் ஒரிஜினல் கிடையாது, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுங்கிறேன். இதெல்லாம் இப்போ வெரிஃபை பண்ணணும்ல. அப்ப இதுக்கே நந்தகுமார் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அப்புறம் என்ன மற்ற ஸ்கூல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணா அதுல என்ன எத்தனை பேருக்கு இது மாதிரி ஜெனுயினிட்டி வெரிஃபிகேஷன் வருமோ? அப்ப இது எல்லாம் எங்க இருந்து இவருக்கு இந்த 300 கோடிக்கான சொத்து வந்துச்சு? எந்த தொழிலும் செய்யாத அவருக்கு இதெல்லாம் இல்லைன்னு மறுப்பாரா? எங்க இருந்து சம்பாதிச்சு கணக்கு கொடுப்பாரா? சந்தால யாராவது எந்த ஸ்கூலாவது 50 கோடி 100 கோடின்னு பணம் சேர்த்த முடியுமா? அப்ப எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரனா அந்த நந்தகுமார் இருந்திருக்காரு. இவரு சொல்றதை கேட்டுக்கிட்டு 4 சேனல்லாம் பேட்டி எடுத்து வேற போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு அத்தன்டிசிட்டி வேண்டாமா? சொல்ற நபரை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் செக் வேண்டாமா? அதை பப்ளிஷ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டாமா? யாரும் வந்து உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாலும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் ஆதாரமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டை சொல்றத எடுத்து பதிவிடுறதெல்லாம் போய் என்ன வழக்கம்? என்ன மீடியா தர்மம் இருக்கு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட இருந்தவர்கள் செய்தார்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நான் பேசினப்ப சொன்னாங்க. என்னங்க அதெல்லாம்? அப்படியே ஒரு இருந்தாலும் அதிகாரிகள் இன்னும் அங்கேதான் இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருந்தது. அதே அதிகாரிகள் தானே உட்கார்ந்துருக்காங்க. அது இன்னும் மாற்றப்படல இல்ல? அந்த கேள்வியும் இருக்கு. அப்ப எல்லாம் இருக்குல்ல. அப்ப 19 இந்த நந்தகுமார் மாதிரியான ஆட்கள் தயவு செய்து ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னா நந்தகுமாருக்கு மட்டுமல்ல, இனி யாராக இருந்தாலும் சரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மீதோ கடந்த 5 ஆண்டுகள்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் சார்ந்த துறை சார்ந்து அமைச்சருடைய மேற்பார்வையில் இது மாதிரியான தவறுகள் நடந்துச்சுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா சட்ட ரீதியான
நடவடிக்கைகள் உறுதியாக அவர்கள் மீது எடுக்கப்படும் அப்படிங்கறத ஆணித்தரமா நான் பதிவு பண்ண விரும்புறேன். இது இல்லாம இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சாரு. குளோபல் 360 ஒரு நிறுவனம் மூலியமா டெண்டர் போட்டு எடுத்தாங்கன்னாரு. இப்ப அரசாங்கம் யாருக்கிட்ட இருக்கு? டிவி கேட்டதானே இருக்கு. ஒரே ஒரு டெண்டர் ஆகுது இந்த குளோபல் 360 பிட் பண்ணியிருக்கா செக் பண்ண சொல்லுங்களேன். ஒன்னு பிட் பண்ணி எடுத்திருந்தா கூட நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். ஏன்னா அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. அரசுக்கு பிட் பண்ணி குளோபல் 360 நிறுவனம் எந்த டெண்டருமே போடவே இல்லை. அப்ப எல்லாமே பொய்யா இருக்க. இது நான் யாரோ கட்சியில இருக்கிற சாதா உறுப்பினர் பேசல. கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகத்தின் சார்பாகவா, அப்ப நடந்த அமைச்சரின் சார்பாக நாங்க பேசுறோம். ஏன்னா நெருங்கி பழகினவங்கள முறையில எங்களுடைய கட்சியை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த ஆதாரங்களை எதை எடுத்து வச்சு பேசுறோம்? அந்த பொறுப்புணர்வோடு நாங்க பேசுறோம். அப்ப நான் தெளிவா சொல்றேன், நந்தகுமார் போன்றவர்கள் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஆதாரம் இல்லாமல் இனி வருங்காலத்துல எந்த குற்றச்சாட்டை நீங்க வச்சீங்கனாலும் சட்ட ரீதியான வழக்கு நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். எதிர்கொள்ள தயாராக இருந்து கொள்ளுங்கள். இது ஸ்ட்ரைட் வார்னிங் தான். ஏன்னா இதே வழக்கமா இந்த ஒரு 3 நாளா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இங்க ஆதாரம் இருக்கான்னா அதுக்கெல்லாம் ஆதாரம்லாம் இல்லைங்க. என்னங்க இது? அப்புறம் எதுக்குங்க இதை பப்ளிஷ் பண்றாங்க மீடியாவுமே? என்ன அறம் இது? அறமே இல்லாம செயல்படுறது எப்படி நியாயம்? பத்திரிகை ஊடகத்துக்குன்னு ஒரு தர்மம் வேண்டாமா? ஒரு ஆதாரத்தோடு ஒருத்தர் பேசுகிறார், குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு ஊழல் நடந்துச்சுன்னு போடலாம். அறமே இல்லாம ஊடகங்கள்லாம் எழுதுதுன்னு சொல்லி சொன்னா என்ன நினைப்புல எழுதுறாங்க? யாருடைய வலியுறுத்தலின் பேரில், யாருடைய தூண்டுதலின் பேரில், யாருக்கு ஆதரவாக என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. குறிப்பாக வைக்கப்பட்டிருக்க சார்ஜஸ் என்ன, வைத்த நபர் யாரு, அதற்கான உரிய விடை என்ன அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணி ரொம்ப நன்றி. நன்றி தோழர். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.